நாளைக்கு காலையில அவர் அங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கண்டினியூ ஆகல. நாளைக்கு விசாரணை இல்ல. நாளை காலை டெல்லியில இருந்து சென்னைக்கு தாவேக தலைவர் ஒரே நாள்ல 6 மணி நேரத்துல விசாரணையை முடிச்சிருக்காங்கன்னா அது ஓரளவுக்கு சாதகமான, அதாவது இல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கல. அடுத்த கட்டமா இருக்கும். இல்ல விஜயை கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு விஜயா வந்து நான் கல்வி நட்டாரு, கயிறு கட்டினாரு, ஏணி நட்டாரு, ஸ்பீக்கர்லாம் போட்டாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கிளம்பிட்டாருன்னா அதோட முடிஞ்சிச்சு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் அடுத்து திரும்ப சம்மன் பண்றாங்களா இல்லையான்னு. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இன்னும் கூட்டணி அறிவிக்காத சில கட்சிகள் இன்னைக்கு கூட்டணி அறிவிச்சிருவோம் அப்படின்னாலும் இல்லை நாங்கள் இப்போ சொல்லணும் அப்படின்னு தள்ளி போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அடுத்ததா திமுகவோடு தேமுதிகவா, அதிமுகவில் அமமுகவா இறுதி சுற்றில் கூட்டணி ரேஸ் துவங்கி இருக்கிறதா ஒரு பரபரப்பான சூழலை எட்டி இருக்க அரசியல் களத்தில் விராப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கான ரேஸ் இறுதி சுற்றை அடைந்திருக்கிறது. ராமதாஸ், தேமுதிக, அமமுக, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் இன்னும் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த கட்சிகளில் அமமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்பதற்கான அரசியல் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் கதவுகளை மூடிய அதிமுக தினகரன் கட்சி கூட்டணிக்கு வருவதற்கு இன்னும் மறுப்பு சொல்லவில்லை. இன்னொரு பக்கம் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்ற பேச்சுக்கள் இருந்த நிலையில் அதிமுக ஒற்றை இலக்கில் தொகுதிகளை தர முன்வர தேமுதிகவோ இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. கூடவே அக்கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணிக்கு போகலாம் என கட்சி தலைமையிடம் வலியுறுத்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் திமுக அரசையும் முதல்வரின் திட்டங்களையும் வெகுவாக பாராட்டியுள்ள ராமதாஸ் திமுக பக்கம் வருகிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சிறிய கட்சிகள் தங்களது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்க காலம் தாழ்த்துவது ஏன் என்ற புள்ளியில் இந்த RDX தனது விவாதத்தை துவங்குகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். அது தற்கொலை முயற்சிக்கு சமம். யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. எங்கிருந்தாலும் வாழ்க. கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஆமா, என்ன வேணா சொல்லுங்கடா. நீங்க சில கட்சிகள் எங்களோட வரும், அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை.